அதே பதவி, அதே எம்பி, அதே எம்எல்ஏவாக இருக்கணுங்கிறதெல்லாம் நம்ம மாற்றணும் அப்படிங்கிறாரு. பாஜகவில் தான் அந்த மாற்றம் இருக்குது. அதனால தானே மாநில தலைவர் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றம் இருக்குது. அவர் ஒரே தலைவர் ஒரே பதவி அப்படிங்கிறத பிரதமர் நரேந்திர மோடியே குறிப்பிட்டு சொல்றாரு. ஏன்னா 3rd டைமா பிரதமராக இருக்கிறார். அதுவே அவருக்கு பிடிக்கலையா என்ன அப்படிங்கிறது தெரியல. அவருக்கு தான் பவரே இல்லாதவர் தானே. பவரே இல்லாத பிரவீன் சக்கரவர்த்தி எப்படி இப்ப ராஜ்யசபா எம்பி ஆனார்? அதற்கு செல்வ பிறந்துகிட்டே வேணா இப்ப கேள்வி கேட்கணும். ஏங்க அன்னைக்கு அவர் வந்து ஆர்எஸ்எஸ் கைவிலிங்க, ஒரு ஆர்எஸ்எஸ் இப்ப பாருங்க பல கூத்து நடந்துகிட்டு இருக்கு. ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை சீமானும் தாவேக்காவும் அந்த பெற்றெடுத்த பிள்ளையின் உதவியாக ஒரு ஆர்எஸ்எஸ் சார்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி தான் டேட்டா எடுத்து கொடுக்கிறவர். யார்? ராகுல் காந்திக்கு. அந்த டேட்டா வச்சுதான் ஓட்சோரி அது இதெல்லாம் அவர் பேசின்னு இருக்கிறார். அவர் வந்து ஆர்எஸ்எஸ் கைவிலியா. இதனால எது வக்ஃப் போர்டுன்னு எங்களால இது பண்ண முடியல, அதெல்லாம் நீங்க சீக்கிரம் பண்ணி கொடுங்க அப்படின்னு நீங்க வந்து ஒரு திறமையாக வாதாடி எங்களுக்கு உரிமையை பெற்றுக் கொடுங்க. நாங்க பாக்குறதெல்லாம் வக்ஃப் பண்ணலாம்னு சொல்றோம், அதெல்லாம் எங்கள்கிட்ட இருந்து ஆக்கிரமிப்புன்னு சொல்லி எங்கள்கிட்ட அதை வாங்கி கொடுத்துருங்க அப்படின்லாம் சொல்லலாம். அதாவது அதே போல நீங்க ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகத்துடைய ஐதர் அலி என்ன சொல்றாரு, பெண்கள் முஸ்லீம் படிக்கிறவங்களும் அந்த தொழுகை நேரத்துக்குன்னு நீங்க வெள்ளிக்கிழமை எல்லாம் உங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு. அதாவது என்னன்னா மறைமுகமாக ஷரியா கொண்டு வாங்க. மோடியுடைய அலை இந்த பக்கம் வராமலே சவுத் இந்தியாவை தடுக்கக்கூடிய பெருஞ்சுவராகவே ஸ்டாலின் இருக்காரு. நான் இது வரைக்கும் யாரையும் சகோதரன் நான் சொன்னதில்லை, நான் ஸ்டாலின் தான் மை பிரதர், மை டியர் பிரதர் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு. மை டியர் பிரதர் தான் இப்படி திருப்பி ஒரு ஆப்பை வச்சுட்டு போயிட்டாரு அப்படிங்கிறது இப்போதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அதே போலதான் அது இப்போ நான் ஏற்கனவே போன செய்தியில் சொன்னது அப்துல்லா அப்படி மை டியர் பிரதர்னு ஒருத்தர் போனவர் தான் எங்களுக்கு பெரிய ஆப்பை சரி துரோகம் பண்ணிட்டு போனாரு. அதே போல இவருக்கு தகைசால் தமிழர்னு கொடுத்தோம், இப்போ அங்கே போயிட்டு எங்களை எப்படி துரோக வேலையை பார்க்குறாரு அப்படின்னு காதர் மீதினை அப்துல்லா திட்டிருந்தார். சினிமாவில் இந்த ஸ்பை மூவியில் பண்ணுறது மாதிரி ஹவுஸ் கீப்பிங்காக ஆளை அனுப்பிச்சு உள்ளே நடந்திருக்கிறத ஒரு பொண்ணுகிட்ட விசாரித்து அதை முதல்ல ரெக்கார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்கிறது. இப்போ இங்கே வந்து ஏற்கனவே எக்ஸ் எம்ப்ளாயி 2025 வரைக்கும் அவங்க வேலை பார்த்துருக்காங்க. 2019 2025 இதே போல் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தது ஏற்கலை சரியான அந்த நடவடிக்கை இந்த இன்ஸ்டிடியூஷன் அந்த நிறுவனம் செய்யலை அப்படிங்கிறதுனால ஜன்ஜாக்கிரதி கிட்ட வந்து சொல்லி அதை இப்பொழுது பதிவு செய்த தேசபக்த ஸ்ரீடிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம். பாஜகவிலிருந்து விலகி புது இயக்கத்தை தொடங்கினார் அண்ணாமலை. தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணி என தாவேகா கூட்டணிக்கு பெயர் சூட்டிய பிரவீன் சக்கரவர்த்தி. கம்யூனிஸ்டுகள் போர்க்கொடி. தாவேகா விஜய்க்கு IUML ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் ஆகிய கட்சிகள் மறைமுக ஹரியாவை அமல்படுத்தும்படியாக அழுத்தம். இண்டி கூட்டணி கூட்டத்தில் திமுக பங்கேற்காது. காயிதே மில்லத் நினைவிடத்தில் செல்வ பிறந்தகையை துரோகி என திமுகவினர் கோஷத்தால் பரபரப்பு. நாசிக் TCS தொடர்ந்து புனே விப்ரோவில் கட்டாய மதமாற்றமா? முன்னாள் பணியாளர் திடுக்கிடும் குற்றச்சாட்டு. ஸ்ரீடிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களை ஸ்ரீடிவி நேயர்கள் சார்பாக இனிதே வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். முதல் செய்தி, கடந்த 2 தினங்களாக எல்லா நியூஸ் சேனல்லையும் பரபரப்பாக பேசப்பட்டது. இன்றைய தினம் 12 மணிக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. பாஜகவிலிருந்து முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை விலகினார் அப்படிங்கிறது ஒரு செய்தி. அந்த செய்தியோட வேல்யூ ஆடட் இன்னொரு செய்தியும் என்னன்னா, புதியதாக ஒரு இயக்கத்தையும் தொடங்கி இருக்கிறார். அது காலப்போக்கில் கட்சியாக உருவெடுக்கும் அப்படிங்கிறதையும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இது செய்தியை நீங்க எப்படி பாக்குறீங்க? புதிய இயக்கத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய அதோடைய மெம்பர்ஷிப் டிரைவ் எல்லாம் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காரு. அதற்காக அண்ணாமலை அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுவான். பாஜகவிற்கு இது ஒரு சர்க்கிளாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது.
நான் மாநில தலைவர் சொல்லியிருக்காரு எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு. போகதான் தெரியும் உண்மையிலே பாதிப்பு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறது. ஏன்னா இப்பவே கூட சில பொறுப்பாளர்கள்லாம் ரிசைன் பண்றதை நம்ம பார்க்கிறோம். நீங்க சொன்னது மாதிரி கடந்த 2 நாட்களாக டெல்லியில தங்கியிருந்தார். அமித்ஷாவை சந்தித்தார், BL சந்தோஷை சந்தித்தார், நிதின் நபீனை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை கொடுத்தார். சாதாரணமாக ராஜினாமாங்கிறத அவங்க லெட்டர் அனுப்பிச்சிட்டு அவங்களுடைய லெட்டர் பேடில் எழுதி அனுப்பிச்சிருவாங்க. இவர் ஏன் நேரில் கொண்டு போய் கொடுத்தார் அப்படிங்கிறது ஒன்று. அதற்கு அவர் இன்னைக்கு காரணம் சொல்லியிருக்கார். தமிழர் பாரம்பரியத்தில் ராஜினாமா கடிதத்தில் ஏதாவது இருக்குதான்னு நமக்கு தெரியல. சொல்லியிருக்காரு நேர்லேயே பார்த்து நான் கொடுத்தேன், ஏன்னா கண்ணுக்கு கண் நேருக்கு நேர் என்கிட்ட எந்த தப்பும் இல்லை, அதனால அதை தைரியமாக சொல்லணுங்கிறதுக்காக நான் போனேன் அப்படின்ட்டு இருக்காரு. அது ஏற்றுக்கொள்ளத்தக்கது. பல காரணங்களும் பல விஷயங்களும் அவர் பேசியிருக்கலாம். இப்போ மோடி அவர்களிடம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஏன்னா நேற்று அவருக்கு பிறந்த நாளில் தான் இதை லான்ச் பண்ண போறோம்னு இருந்தது. ஆனால் நேற்று தான் டைம் கிடைச்சிருக்கு, அதனால நேற்று மோடியை பார்த்ததாக சொல்லியிருக்காரு. எல்லாத்தையுமே பகிரக்கூடிய மோடி இதை பகிர்ந்தாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா அமித்ஷாவோட இருக்கக்கூடிய போட்டோ அதில் வந்திருந்தது பார்க்குறோம். நீங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு 12 மணிக்கு எல்லா இணையதளங்கள், அதாவது யூடியூபு, இப்பொழுது விஜய்க்கு பிறகு ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய இன்ஸ்டா, எல்லாத்துலேயும் அவர் லைவாக பேசினார். ஏன் இந்த இயக்கத்தை நாங்கள் தொடங்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். ஏன்னா நான் 2025 டிசம்பர்லேயே நான் விலகலான்னு இருந்தேன், தேர்தல் வரைக்கும் இருங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு. ஸோ அதற்கு பிறகு அவர் எந்த அளவுக்கு இந்த பார்ட்டியோட மெர்ஜாகி இருந்தார் அப்படிங்கிறது. ஆனால் தேர்தல் பிரச்சாரம்லாம் அவர் செய்தார் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். பாஜகவை பொறுத்தளவு எந்த ஒரு மாநில தலைவருக்கும் இல்லாத அதிகாரம், ரீச்சு எல்லாமே இவருக்கு இருந்தது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா எனக்கு தெரியும் ஒரு மூத்த தலைவர் இருந்தார், அவர் மாநில தலைவராக இருந்தார், ஒரு அமைச்சராலாம் கூட இருந்தாங்க. ஒரு இடைத்தேர்தல் சென்னையில வந்தது. அந்த இடைத்தேர்தல் என்ன, பாஜக தோக்குங்கிறது தெரியும். பாஜக தோக்கும், அங்க கேண்டிடேட்டு நிறுத்த வேண்டாம், ஏன்னா நம்ம இருந்து நிக்க வேண்டாம் அப்படிங்கிறது பார்ட்டி எடுத்த டெசிஷனா. ஆனா மத்திய தலைமை என்ன சொல்லுதுன்னா நிக்கணும் அப்படின்னு. நின்னா தோத்துருவோம் தெரியுது. ஏன்னா 2 பிரதான கட்சிகள் எதிருமே 2 பேரும் கண்ணாமண்ணான்னு செலவு பண்ண போறாங்க. நோ யூஸ், நம்ம நோ வேர், நம்ம நோட்டா அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த நோட்டால கூட தான் இருப்போம், அந்த அளவுக்கு இருப்போம். இல்லைன்னா அதோட கொஞ்சம் ஜாஸ்தி ஓட்டு வாங்கலாம், பெரிய அளவு வாங்க முடியாது. மத்திய தலைமை நிறுத்தணும் அப்படிங்கிறப்ப வேறு வழி இல்லாமல் நிறுத்தாங்க. குறைந்த ஓட்டு தான் வந்ததுங்கிறது வச்சுங்க. ஏன்னா ஒரு சில விஷயங்களை மத்திய தலைமை எடுக்கும், அதை நீங்கள் அமல் செய்ய வேண்டிய ஒரு சூழல் வரும். இல்லை எனக்கு ஒரு தனி கருத்து இருக்கு அப்படின்னா அந்த கருத்தை எந்த விஷயத்துல சொல்லணுமோ அதை சொன்னாதான் அங்க ஈடுபடும் அப்படிங்கிறது. அப்படி இருந்தாலும் கூட இவருக்கு பாத்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடியுடைய அந்த இதுலயே போறதுக்கூடிய கண்காட்ல போறக்கூடிய ஒரு வாய்ப்பு. அமித்ஷா வந்தாருன்னா அவருடைய கார்லயே அவர் ஏற்றி போவாரு. இப்ப தேர்தல் பிரச்சாரம் கூட ஒரு விஐபி இதுலதான் அவர் போயிட்டு வந்தார், ஹெலிகாப்டர்ல தான் எங்க வித்தாலும் போயிட்டு வந்தார். அந்த அளவுக்கு அவரை இப்ப அவருடைய கருத்தின்படி ரிசைன் பண்ண போறேன்னு இருந்தவருக்கு கூட அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிறதும் இருக்குது. ஒரு பக்கம் இவர் சொன்னாரு, இது நான் சொன்னது சில விஷயங்கள் இங்க நடக்கல, சில அழுத்தங்கள் இருந்தது அப்படி இப்படின்னு சில விஷயங்களா அவர் சொல்றாரு. இன்னொன்னு பாஜக தமிழகத்துக்கு ஏற்ற மொழியில் பேசவில்லை அப்படிங்கிறார். இப்ப இவரே தமிழர்களுக்காக என்னென்ன மோடி செஞ்சிருக்காருன்னு பட்டியல்லாம் போட்டாரு. இவருக்குன்னு ஒரு ரீச் இருக்குது, இவர் மக்களிடம் பெரிய அளவில் பிரபலமா இருக்காரு அப்படிங்கிறப்ப அந்த விஷயத்தை ஏன் இவரால் கடத்தி செல்ல முடியவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. ஏன்னா இவர் சொல்ற அந்த ஒரு விஷயத்துக்கே ஒண்ணு இருக்குது அப்படிங்கிறத பாக்குறோம். இப்பொழுது என்ன பண்றாங்கன்னா, நான் APJ அப்துல் கலாம் அப்படிங்கிற ஒரு, அதாவது வி த லீடர்ஸ்னு அவர் ஒரு தளத்தை ஏற்படுத்தியிருக்க அமைப்பு, ஏற்கனவே அந்த அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்புக்கு கீழே இந்த APJ அப்துல் கலாம் ஒரு பயிலரங்கம் மாதிரி அவங்க பயிற்சி பட்டறைன்னு வைங்களேன், அது மாதிரி அதுல ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங்ல இருந்து வரவங்க உள்ளாட்சி தேர்தலையோ சட்டமன்ற தேர்தலையோ போட்டியிடுப்பாங்க. வரக்கூடிய பொது தேர்தலாம் நம்ம நிற்போம் அப்படின்னு சொல்றாரு. வாழ்த்துக்கள், அது நல்ல பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்லும்பொழுது எனக்கு நான் லீடர் ஆன உடனே, அதாவது பார்ட்டியில சேர்ந்த உடனே, அதுக்கே அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ரஜினிகாந்த் என்னை அழைத்தார் அவருடைய பார்ட்டிக்கு, ஆனா BL சந்தோஷ்க்கு நான் முதல்லயே வாக்கு கொடுத்ததுனால பாஜக சேர்ந்தேன். ஸோ வரும்பொழுதே 2 ஆப்ஷனோட தான் இருந்திருக்காரு
அப்படிங்கிறதையும் புரியுது. பாஜகல சேர்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த ட்ரைனிங் ஏபிஜே இவர் ஒன்று நடத்த போறேன் அப்படிங்கிறாரு. அதற்கு பிறகு அதுல இருந்து அவங்க போட்டியிடுவாங்க அப்படிங்கிறாரு. இப்ப இந்த மெம்பர்ஷிப் டிரைவே கூட வந்து அப்படியே ஸ்க்ரோல் ஆகினே இருக்குது, சேர சேர எவ்வளவு ஆயிட்டு இருக்குன்னு. ஆனா பாஜகல வந்து இந்த மிஸ்டு கால் இதெல்லாம் கொடுத்தாங்க, லட்சக்கணக்கில் சேர்ந்தாங்கிறாங்க. பட் அது உண்மையாக இருக்கிறதா கிராஸ் செக் பண்ணணுமே, அதற்கான வழிமுறை என்ன அப்படிங்கிறத எப்படி இவருடைய த லீடர்ஸுக்கு செஞ்சாரோ அதே போல பாஜகவில் இவரால ஏன் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல? ஆர்கனைசேஷன் வேற ஒருத்தவங்க பார்த்துட்டு இருந்தா கூட இதை ஏன் வலியுறுத்தி இருக்க கூடாது? உண்மையா நம்ம பாஜகவிற்கு எவ்வளவுதான் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு இதை கிராஸ் செக் பண்ணிருக்கலாம். அதாவது அவரை வந்து அது சரி பண்ணிருக்கலாம். அதெல்லாம் தான் ஒரு முட்டுக்கட்டைன்னு மேலிடத்துக்கு சொல்லியிருக்காங்க. அதை சொல்லியிருக்கலாம், இது செய்திருக்கலாம், இது சொல்லியிருக்கலாம். ஆனா பல விஷயங்களை அவர் வந்து வெளிப்படையாகவே பேசிட்டு இருந்தார்ல. ஏன்னா தலைமை பதவிங்கிறது ஒரு வெங்காயம் அப்படிங்கிறது மாதிரிலாம் அவர் பேசியிருந்தார். அவரை பொறுத்தளவு ஒரு லீடரா இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை, ஏன்னா அது ஒரு வெங்காயம் மாதிரி தான் அப்படிங்கிறது மாதிரிலாம் அவர் பேசியிருந்தார். இன்னொரு இதுல ஸ்பெசிபிக்கா அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரே தலைவர் அதே பதவி அதே எம்பி அதே எம்எல்ஏவாக இருக்கணுங்கிறதெல்லாம் நம்ம மாற்றணும் அப்படிங்கிறாரு. பாஜகவுல தான் அந்த மாற்றம் இருக்குது. அதனாலதானே மாநில தலைவர் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றம் இருக்குது. அவர் ஒரே தலைவர் ஒரே பதவி அப்படிங்கிறத பிரதமர் நரேந்திர மோடியே குறிப்பிட்டு சொல்றாரு. ஏன்னா 3rd டைமா பிரதமராக இருக்கிறார். அதுவே அவருக்கு பிடிக்கலையா என்ன அப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்போ பல பேர் சேர்ந்துட்டு இருக்காங்க. அதுல வந்து இப்பொழுதே 5 லட்சத்திற்கு மேல அந்த த லீடர்ஸ் போர்ட்டல்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. சந்தோஷம். ஏன்னா இவர் நன்கு பேசக்கூடியவர், டைனமிக் லீடர், ஆழமாக எதையும் உடனே கிரகித்து அதை பேசக்கூடிய அளவுக்கு திறமை மிக்கவர். அதெல்லாம் எந்த டவுட்டுமே கிடையாது. அந்த பேச்செல்லாம் பல பேர் ரசிச்சு தானே பல பேர் அவருக்கு ஆதரவாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது. டேட்டாவோட பேசுறது, எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் ஸ்பான்டனியஸா அதுக்கு வந்து இதா பேசுறது. அதாவது எது வேணாலும் பேசுவாங்க. சில பேர் கொடுத்தீங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் கொடுப்பாங்க. ஆனா ரெலவெண்டா பேசுறது, அந்த ரெலவெண்டா பேசுறது, அதுக்கு டேட்டா சேர்த்து வச்சு பேசுறது, இதெல்லாம் அவருக்கு தனிப்பட்ட அந்த திறமைகள்லாம் அவருக்கு இருக்குது. அதனாலதான் அந்த ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நான் சில பேர்ட்ட கேட்கும் பொழுதுன்னு இது இவ்வளவு திடீர்னு இவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதே அப்படிங்கிறப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்ப எல்லாமே ஆன்லைன்ங்கிறதுனால ரொம்ப வேகமா எல்லாமே நடக்குது பாருங்க. 2 நாள்ல வந்து காக்ரோச் பார்ட்டி அப்படிங்கிறது எவ்வளவு மில்லியன் வந்து இன்ஸ்டாகிராம்ல ஜாயின் பண்ணாங்க அப்படிங்கிறப்ப இது இப்போ ஒரு ஃபேஷனா இருக்கு. கடன்னு செஞ்சுருவாங்க. இதுல வந்து நீங்க கிராஸ் செக் பண்றது எப்படி, வெரிஃபிகேஷன் எப்படிங்கிறதுலாம் போக போக தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா இப்போ அவ்வளவு பெரிய பார்ட்டிகள்லாம் கூட நடுங்கி போயிருக்குது. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியா CJP பார்த்து எல்லாம் பயந்துட்டு இருக்காங்க. அவர் ஏதோ அமெரிக்கால இருந்து வர போறாரு, வந்து ஜந்தர் மந்தர் அந்த பக்கத்துல பெரிய மீட்டிங் போட போறாங்கன்னு அதுக்கு அனுமதி கொடுக்கலாமா கொடுக்க கூடாத அளவுக்கு அங்க போயிட்டு இருக்குது, எவ்வளவு கூடுவாங்க அப்படின்னு. ஆனா மில்லியன் கணக்குல வந்து இதுல ஜாயின் பண்ணிருக்காங்க. ஸோ ஜாயின் பண்றதுங்கிற அதுக்கப்புறம் இது இத்தனை பேர் ஜாயின் பண்றாங்களே கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப தெளிவாக 2020க்கு பிறகு கட்சியிலே சேர்ந்தவர்கள் பெரும்பாலானவர்கள் அண்ணாமலை பக்கம் போவாங்க. 2014க்கு முன்பு அவங்க ரொம்ப திறமையாக அந்தந்த பகுதிகளில் வேலை பார்த்துருப்பாங்க மாவட்ட அளவுல. ஆனால் அவங்க நல்லா வேலை பார்க்கறாங்க அப்படிங்கிறதுக்காக வேலை பார்க்காத ஒரு குரூப் அவங்கள ஓரம் கட்டி வச்சிருக்கோம். அவங்க எல்லாம் வாராது வந்த மாமனியாக இவர் வந்திருக்காரு, இவர் நல்லாவும் பேசுறாரு அப்படின்னு நம்மளை இவ்வளவு நாள் ஓரம் கட்டி வச்சிருந்தாங்களே, அவர்கிட்டையாவது போயிட்டு நம்மளுடைய வேலையை காட்டி நம்ம ஏதாவது செய்யலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய, உணர்வு பூர்வமாக நினைக்க அவர்களும் கூட அண்ணாமலை பக்கம் போகலாம் அப்படிங்கிறது மாதிரி சொல்றாங்க. இது போக போகத்தான் தெரியும். ஆனா பாஜகவை பொறுத்தளவு எந்த ஒரு தலைவருக்கும் கொடுக்காத ஒரு அதிகாரத்தையும் சுதந்திரத்தையும் அண்ணாமலைக்கு கொடுத்தார்கள் அப்படின்னு தான் பாக்குறோம். இருந்தாலும் அவர் விலகி போயிருக்கிறார். பாஜகவை பொறுத்தளவு ஒரு விஷயம், அது RSSல இருந்து வந்ததுனாலயா என்னன்னு தெரியல, ஏதாவது ஒண்ணு சரியில்லை அப்படின்னா அது எல்லாம் போத்திட்டு திரும்ப 0ல இருந்து ஆரம்பிக்கிறதுக்கு கூட தயாராக இருப்பார்கள் அப்படிங்கிறது. அதே போல ஒரு விஷயத்தை முன்னெடுப்பவர்கள் நாளைக்கு அது அவர்கள் இல்லாமலே கூட போகலாம். அதற்கு பிறகு அந்த ஆர்கனைசேஷன்ங்கிறது ஒண்ணு இருக்கும் அப்படிங்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த ராம ஜென்ம பூமி இந்த யாத்திரை அந்த நேரத்துல அந்த யாத்திரை அத்வானியோட தொடங்கி வச்சவர் இப்பொழுது இருக்கிறார்.
அவர் தான் இப்போ பிரதமராக இருக்கிறார் நரேந்திர மோடி அப்படின்னு. ஆனா அவர் பீப்புள் மூவ்மெண்டாக கொண்டு வந்தது பிரவீன்பாய் தொக்கோடியா போன்றவர்கள், மறைந்த விஹெச்பியோடைய தலைவர், அவங்கெல்லாம் இருந்தாங்க. இப்பொழுது நீங்க தேடினா கூட கூகுளில் தேடினா அவர் கடைசியா ஏதாவது ஒரு ப்ரோக்ராம்ல எதுல கலந்துட்டு இருக்காரு பிரவீன்பாய் தொக்காடியானா, அவர் குஜராத்தை சேர்ந்தவர் தான், எங்க இருக்காருன்னு தெரியாது. ஒரு கட்டத்துல ஆர்கனைசேஷன் அவர் அது கோடு ஒரு இணைந்து பயணிக்க முடியவில்லை அப்படிங்கிறப்ப அவர் வேற ஒரு தளத்திற்கு போய்விட்டாரு. அதே போல கோவிந்தாச்சாரியா அப்படிங்கிறது, அவரெல்லாம் வந்து ஐடியலாக் சுதேசி ஜாக்ரம் மஞ்ச் அப்படிங்கிற ஒரு உருவாகத்திற்கு ஒரு புதிய சித்தாந்தத்தை வடிவமைக்கக்கூடிய அளவுக்கான ஆற்றல் மிகுந்தவர்கள். அவர்களையே இயக்கம் சில நேரங்கள்ல தட்டி ஒதுக்கி வைக்கல. இப்பொழுதைக்கு உங்களுடைய சர்வீஸ் போதும், மீண்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஏன்னா அந்த நேரத்துல யார் தேவை அப்படிங்கிறது தான் ஆர்கனைசேஷன் பார்க்கும். இப்ப நீங்க பாருங்க, சாதாரணமா இது மாதிரி யாராவது ராஜினாமா பண்ணிட்டா சரி பண்ணிட்டு போங்க அப்படிங்களாம். 2 days இருந்தாரு, எல்லாரையும் சந்தித்தார், அவங்களும் ரொம்ப கார்டியலாக தான் இருந்தாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான் எனக்கு ஒரு சந்தேகம், கேள்வி, யாராவது கமெண்ட்ல. ஏன்னா அவர் மீது நிறைய அதாவது பக்தர்களாக பல பேர் உருவாயிட்டாங்க. அவர் வந்து ஆதரவாளர்கள், ஃபேனு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவர் எது செய்தாலும் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களா, அவங்கெல்லாம் கூட பதிலாக போடணும் அப்படிங்கிறது தான். இவ்வளவு முழு சுதந்திரம், அதிகாரம் அனைத்தையும் அண்ணாமலை அவர்களுக்கு பார்ட்டி கொடுத்தது. யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கு அவளுக்கு பினான்சியல் அசிஸ்டன்ஸ் கூட, அதான் அந்த பிரச்சாரம் என் மண் என் மக்கள் யாத்திரை பிரச்சாரத்துக்கெல்லாம் அவ்வளவு பினான்சியல் சப்போர்ட்லாம் அந்த பார்ட்டி கொடுத்தது. இது வரைக்கும் வேற எந்த தலைவர்களுக்கும் அப்படி அவர் செய்ததில்லை. ஏதோ ஒரு சிக்கல், அவர் ஏதோ இது பண்றாரு, இவங்க மற்ற தலைவர்கள் ஏதோ கம்ப்ளைண்ட் பண்றாங்க, நீங்க சொல்ற மாதிரி தடையாக இருக்கிறார்கள் அப்படியெல்லாம் வச்சுப்போம். இந்த புகார் இவரும் சொல்லியிருப்பாரு. அவர் மீது மூத்த தலைவர்கள் இவங்கெல்லாம் தான் தடையாக இருக்கக்கூடியவர்கள், தி பாஜக அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. அந்த தி பாஜகவினர் ஏதோ ஒன்று புகாரா சொல்லியிருப்பாங்க. இதை மேலே இருக்கக்கூடிய அமித்ஷாவும் பிரதமர் நரேந்திர மோடியும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் வரும் பொழுது அந்த தலைவருடைய செல்வாக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறப்ப, அண்ணாமலைங்கிற ஒரு பேர் சொல்லும் பொழுதே அந்த துண்டை வச்செல்லாம் எல்லாம் சொல்றதெல்லாம் அவங்க நேரம் கண்ணும் பாக்குறாங்க, யாருக்கு வந்து ரீச் இருக்கு அப்படின்னு. அதன் பிறகும் கூட நீங்க ராஜினாமா கொடுக்கறத அவங்க தடுக்கல அப்படின்னா அது என்னவாக காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி எழுதுல. இப்படிப்பட்ட ஒரு ஆதரவாளர் ஒருத்தர் இருக்காரு, அவர் போறேங்கிறாரு, அவருக்கு எல்லா விதமான உதவிகளும் செய்தது மேல இருக்கிறவங்க. ஆனா புகார் கொடுத்தவங்க இவங்க ட்ரோல் பண்றாங்க, ஒரு சில பேரை வந்து ட்ரோல் பண்றாங்க. அவங்கள நம்மளும் சப்போர்ட் பண்ணல, அது அடுத்தது, அதையும் நான் சொல்லிடுறேன் அவங்களுக்கு. ஆனா அவங்க சொல்றத மட்டுமே கேட்டுக்கிட்டு இவர் மீது சரி நீங்க போறதுனா போங்க அப்படிங்கிற நிலைமையில அமித்ஷாவோ மோடியோ இருந்திருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது. இப்படி ஒரு தலைவரை அவங்க இழக்க தயாராக ஆகிவிட்டார்களா? இது ஒரு பெரிய இப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பாஜகவில் மெம்பர்ஷிப் டிரைவ்லாம் ஆன்லைன்ல தான் பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இங்க எத்தனை பேர் வெளியில போறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய போர்ட்டல்லையும் தெரியும். இந்த இழப்பையும் அவங்க பார்த்துட்டு தானே இருக்க போறாங்க. இந்த இழப்பை சந்திப்பதற்கு, எதிர்கொள்வதற்கு தயாராக அந்த பாஜக இருக்குதா? சரி, இப்படி இழப்பு நடந்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவதற்கு எது காரணம் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கூட இருக்கிறது. இனியோ இது இளைஞர்களுக்கான காலம் அப்படிங்கிறாங்க. அதனாலதான் ஜென்சிக்கள் எல்லாம் ஓட்டு போட்டு தான் இப்பொழுது தாவேக்கு ஆட்சியா வந்திருக்குது. அதே போல ஜென்சிக்களும் இளைஞர்களும் நமக்கு ஆதரவாக இருப்பார்கள். அதற்கு தகுந்தது மாதிரி நம்முடைய சித்தாந்தங்களை, நம்ம பார்ட்டியுடைய ஐடியாலஜியை நம்ம கட்டமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ணாமலை அவர்கள். நான் சந்தித்த தலைவர் நல்ல கண்ணு அப்படிங்கிறாரு. ஏபிஜே அப்துல் கலாம் தலைமையில பயிலரங்க தொடங்க போகிறார். ஆனா அவர் இங்க இருக்கக்கூடிய தீன் தயாள் உபாத்தியாயவையோ ஷியாமா பிரசாத் முகர்ஜியோ முன்னெடுக்கவில்லை அப்படிங்கிறதையும் பார்க்கும்பொழுது இவர் சொல்றாரு, தமிழ்நாட்டுக்கு ஏத்த மொழியிலே பாஜக பேசவில்லை அப்படிங்கிறாரு. பாஜகவுக்கு ஏத்த அளவுக்கு இவர் மெர்ஜாகலையா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே கூட இருக்குது. தொடர்ந்து பார்ப்போம் அடுத்தடுத்த கட்ட நகர்களை. அப்புறம் அவர் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு. ஏன்னா அது நம்ம இந்த வீடியோக்கு கிளைங்க எப்படி கமெண்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல. அவர் சொல்லியிருக்காரு, ஒரு பெரிய அளவு ட்ரோல் பண்ணக்கூடாது, அசிங்கமாக வந்து ஆன்லைன்ல வந்து எனக்கு ஆதரவாக இருக்கிறாங்கிற பேர்ல நீங்க என்ன வேணாலும் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை அவர் இப்போது சொல்லி இருக்கிறார். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால சொல்லியிருந்தாருன்னா
அது இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அவங்களை சார்ந்தவர்கள் பெரும்பாலும் பாஜக தலைவர்களை தான் அதிகமாக பேசுனாங்க. திமுக அதிமுக காரர்களை சொன்னதை விட பாஜக தலைவர்களை அதிகமா ட்ரோல் பண்ணாங்க. நீங்க சொல்றது இந்த வார் ரூம் சொல்றீங்க, அவருக்கு ஆதரவாக இருந்தவர்கள். அது நான் அப்படி ஒரு பேர் கொடுக்கல. ஏன்னா இப்ப எல்லா கட்சியுமே வார் ரூம் வச்சிருக்காங்க, தனிப்பட்ட ஒவ்வொரு நபருமே வார் ரூம் வச்சிருக்காங்க. அதனால நம்ம அதை சொல்ல தேவையில்லை. ஆனாலும் ஆதரவாளர்கள் பல பேர் அப்படி எழுதுனாங்க. இனிமேல் இப்போதாவது அப்படி எழுதாதீங்க, பொறுப்போடு நடந்துக்கங்க, ரொம்ப ஆக்கப்பூர்வமாக செயலாற்றுவோம் சமூக வலைதளங்கள்லன்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்டு அவர்களும் நடந்து கொள்வார்கள் அப்படின்னு நினைக்கிறேன். இனி அவர் தேசியத்தின் பால் பக்கமே நின்றால் அவருக்கும் நல்லது, இந்த நாட்டுக்கும் நல்லது. இப்போ அப்படி சொல்லி நீங்க முடிச்சுட்டீங்க. இப்போ என்ன கேள்வி எழுகிறது அப்படின்னா, இப்போ இதுவரைக்கும் சித்தாந்தம் சார்ந்த இயக்கங்கள் தான் ஆட்சி அதிகாரம் கையில் இருந்தது. அப்போ அஇஅதிமுக ஓரளவு ஆட்சி கட்டில இல்ல, பவர்லயுமே இல்லை. இப்போ அடுத்து திமுகவின்மே இப்போ தோல்வியை சந்தித்திருக்கிறது. தாவேகா எனும் அந்த சினிமாவின் பின்புலத்தில் வந்தவர் தான் இப்போ அரியாசனத்தை கைப்பற்றிருக்கிறார். இனி எதிர்கால தமிழகத்தின் அரசியல் சித்தாந்தம் சார்ந்து இருக்க போறதில்ல. இது ஒரு மறுபடியும் அந்த இண்டிவிஜுவல் சென்ட்ரிசத்தை மையப்படுத்தி தான் வரப்போகுது. அப்போ இங்க அதிமுகங்கிற சித்தாந்தமும் திமுக சித்தாந்தமும் ரெண்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி ஆட்சி வச்சிருந்தாங்க. இப்போ இனி வரும் காலங்களில் தாவேகாவுக்கு எதிராக யார் வரப்போகிறார், அந்த ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரா யார் வரப்போறா அப்படின்னு பார்க்கும்போது அண்ணாமலை உருவாகி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சில பேர் இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது பாஜகவிற்கு இழப்பாக இருக்க போகிறதா, அல்லது தாவேகாவை ஈடு செய்வதற்காக பாஜகவே இப்படி ஒரு வாய்ப்பை அண்ணாமலைக்கு கொடுத்திருக்குன்னு பார்க்கலாமா? எதை நாங்கள் இழந்தோம் அது இருப்பதற்கு அப்படிங்கிற நிலைமையில தான் பாஜக இருக்கு. என்னடா வச்சிருந்தோம் போச்சு, இதுவும் போச்சு அப்படின்னு அவங்க இருக்க போறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டீங்க. இதை நான் இப்படியும் பாக்குறேன். நீ வேணும்னே இந்த கும்பகோணம் குசும்ப காட்டுறீங்கன்னு நீங்க நினைக்கலாம். இருந்தாலும் நான் அதை சொல்றேன். என்னன்னா, இப்ப இளைஞர்களை கவரக்கூடிய அளவுக்கு 2 தலைவர்கள் தான் இருக்காங்க. ஒண்ணு விஜய், இன்னொன்னு அண்ணாமலை. திமுகவிற்கு அது இல்லையே. எந்த கொம்பனாலும் திமுகவை அழிக்க முடியாதுன்னு அவங்க ஜென்சி டிஎம்கேன்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்தினாங்க. அந்த ஜென்சி டிஎம்கேலேயே வயசான 50 வயசு கலந்து கட்டு, 50 வயசுக்கு மேல இருந்தவங்க, 60 வயசு 70 வயசு கல்டு கட்டுகள்லாம் கூட உட்கார்ந்து வந்தது. அதை வேற ஒருத்தவங்க எச்சரிக்கையா வேற சொன்னான், நாளையில இருந்து நம்மளை ட்ரோல் பண்ணுவாங்க பாருங்க, வயசானவங்க எல்லாம் கூட உட்கார்ந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு, அதோ பாரு அங்கு தெரிகிறது பாரு ஒரு குழந்தை, அந்த குழந்தை திமுகவை சார்ந்த குடும்பத்தை சார்ந்த குழந்தை, அந்த அம்மா அவங்க திமுகவை சார்ந்தவர்கள், அவங்களுடைய தாத்தா திமுகவை சார்ந்தவர்னு திரும்ப அதுக்குதான் பேரை வச்சுட்டான், கொத்தூஸ், நாங்க கொத்தூஸ் அப்படின்ட்டான். ஸோ திமுகவுக்கு அதை தன்னை அப்படியே கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்ப ஜென்சி டிஎம்கே இப்ப அந்த அராஃபத்துங்கிற ஒரு பையனையா அவனை வீட்டுக்கே கூப்பிட்டு, இது ஆரம்பத்துல அவன் கனிமொழி மூலமாக இதை ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் அது டிஎம்கே ஐடி விங்கு ஸ்பான்சர்ல அந்த ப்ரோக்ராம் நடத்தினாங்க. ஓரளவு அது ரீச் ஆயிருக்கு, எல்லாரும் கொஞ்சம் பெரிய எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூட்டம் வந்துருச்சு அப்படின்னு ஒன்று ஸ்டாலின் அவர் வீட்டுக்கே கூப்பிட்டு அந்த பசங்களை இப்போ வாழ்த்து சொல்லியிருக்காரு. என்னதான் இருந்தாலும் அங்கே இளைஞர்களுடைய அந்த பங்களிப்புங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்குது. இப்ப இந்த இளைஞர்களுடைய பங்களிப்பு கம்மியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த இளைஞர்கள், அதாவது விஜய்க்கு போகக்கூடிய அந்த இளைஞர்களுடைய 1% அண்ணாமலைக்கு திரும்பினுச்சுன்னா நமக்கு லாபம் தான் அப்படின்னு டிஎம்கே இருக்கும். அப்படின்னா டிஎம்கேட போக்கஸ் என்ன, இந்த மத ரீதியான ஓட்டுகளை சரி பண்றது மட்டும்தான். இப்ப இந்த கிறிஸ்டிய ஓட்டுகள் அதிகமாக விஜய் போனுச்சு, பட்டியல் சமூகத்தினுடைய வாக்குகள் கொஞ்சம் போச்சு, முஸ்லிம்கள் வாக்கு, இளைஞர்களுடைய வாக்கு கொஞ்சம் போயிருக்குங்கிறாங்க. சோ அவங்களுக்கு அந்த கோர் அந்த ஓட்டை மட்டும் சரி பண்ணிட்டா போதும். மாசா இளைஞர்களை ஓட்டு போன தடவை விழுந்தது மாதிரி அடுத்த எலெக்ஷன்ல இந்த ஓட்டை கொஞ்சம் அண்ணாமலை பிரிச்சாருன்னா நமக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னு ஒரு திமுக இருந்ததுன்னா, மீண்டும் திமுக மறு உருவாக்கம் பெற்று உயிர் பெற்று, அதாவது கிறிஸ்தவ பாஷையில, ஏன்னா இப்ப சபாநாயகர் வந்திருக்கிறதுனால சொல்றாங்க, மீண்டும் உயிர் திரளக்கூடிய வகையிலே திமுக வந்துச்சுன்னா அதுக்கு காரணமாக அண்ணாமலை ஒரு வகையில் இருந்துவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது தான் நீங்க கேட்கிற கேள்வியை வைத்து நான் என்னால சொல்ல முடியுது. தாவேகா ஒரு ராஜ்யசபா சீட்டை காங்கிரஸ்க்கு ஒதுக்கி இருக்கு. இவர் யாருன்னா பிரவீன் சக்கரவர்த்தி நமக்கு ஏற்கனவே தெரியும். திமுக கூட்டணி அமைத்த போது என்னெல்லாம் பிரச்சனை வந்துச்சு, இவர் என்னெல்லாம் சொல்லியிருந்தாருங்கிறது தெரியும். இப்ப இவர் இந்த கூட்டணிக்கு ஒரு பேர் வச்சிருக்காரு,
தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணின்னு அறிவிச்சிட்டு இந்த கூட்டணியில் வந்து தாவைக்கா இருக்கு, ஐயுஎம்எல் இருக்கு, காங்கிரஸ் இருக்கு, சிபிஐ சிபிஎம் எல்லாம் இருக்கு அப்படின்ட்டு இவரு சொல்லிட்டு போயிட்டாரு. அங்கேருந்து அதை கேட்டு கோச்சுக்கிட்டு கம்யூனிஸ்ட் வந்துருச்சு, நாங்கெல்லாம் அந்த கூட்டணியில இல்ல, நாங்க வந்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில தான் இருக்கோம், அவர் எப்படி எங்களை கலந்து ஆலோசிக்காம அப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பே சண்முகம் ஒரு பக்கம் புலம்ப ஆரம்பிச்சிருக்காரு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? ரொம்ப ஆரம்பமே ரொம்ப கனஜோராக இருக்கிறது அப்படிங்கறதான் பாக்குறோம். எந்த அளவுக்கு பாருங்க, திமுகவோடு இண்டி கூட்டணியில ஒரு சீட்டு வாங்குறாங்க. திருச்சியை சார்ந்த ராகுலுக்கு மிகவும் வேண்டப்பட்ட ஒரு ஆளு அவரு எம்பி ஆகிறாரு. அவரு கூட்டணி அதுக்கப்புறம் துரோகம் பண்ணிட்டு தான் இவங்க போயிட்டாங்களே. போனவொடனே கேட்டப்ப அப்ப அது வேற, இப்ப இது வேற. இப்ப அவங்களும் தான் எங்க கூட்டணியில இன்னும் எலெக்ஷன்ல இன்னும் ஜெயிச்சாங்க, அந்த எம்பி பதவியெல்லாம் அவங்க ராஜினாமா பண்ணிடுவாங்களா அப்படின்னு ரொம்ப அலட்சியமாக கேட்டாங்க. இப்ப எலெக்ஷனுக்கு பிறகு கூட்டணி மாறுறாங்க, தாவேக்காவுக்கு உடனே ஷிஃப்ட் ஆகுறாங்க. அங்க அவரையும் கேட்டு மிரட்டி ஒரு சீட் வாங்குறாங்க, ராஜ்யசபா சீட். அப்படின்னா இதெல்லாம் ஏதோ இன்னைக்கு நடந்தது மாதிரி எதுவுமே தெரியல. இதெல்லாம் ஏற்கனவே செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. நாங்க வந்து எல்லாத்தையும் முற்றும் துறந்தவர்கள், எல்லாத்தையும் முழுவதும் அறிந்தவர்கள், வானத்துக்கு கீழே நடக்கிறதையெல்லாம், அண்டா சராசரங்கள் நடப்பதையெல்லாம் இந்த திராவிட குஞ்சுகள் அப்படியே வந்து, ஏன்னா இவங்க வந்து அறிவியல் தானே, நம்ம சொன்னோம்னா அது வந்து மூட நம்பிக்கை. இவங்க எல்லாம் அறிவியல், இவங்க எல்லாம் அது இந்த டிஆர்பி ராஜா வளர்ந்தவன் இருக்கான்ல, அவன் எல்லாத்தையும் வந்து கரைச்சு குடிச்சாலு. இவங்க எந்த அளவுக்கு ஏமாந்துருக்காங்க அப்படிங்கிறது. முதல்ல ஒரு ஆளு ராஜ்யசபாங்கிறார், கூட்டணி மாதிரி ஜம்ப் அடிச்சு உடனே இன்னொரு ராஜ்யசபாங்கிறார். அவர் தான் வந்து தாவேக்காவோடு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு ஆரம்ப கட்டத்துல பிள்ளையார் சொல்லி போட்டவர் பிரவீன் சக்கரவர்த்தி அப்படிங்கிறத பாக்குறோம். பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு ஆர்எஸ்எஸ் காரர்கள்லாம் வந்து காங்கிரஸில் ஊடுருவி விட்டார்கள் அப்படின்லாம் முதல்ல ஒரு பேச்சு இருந்துச்சு, நிறைய வந்துச்சு. அதை கிண்டல் பண்ணி சோதிமணி, செல்வ பிறந்தைகள்லாம் பேசினாங்களா? ராகுல் காந்தி சொல்வதுதான் இறுதியான வாக்கு, கார்கே அவர்கள் ஏதாவது சொல்லி இருக்கிறார்களா? திமுக கூட்டணி இல்லை என்று கார்கே சொன்னாரா? இப்படி எல்லாம் கேள்வி கேட்டானே. இப்ப இதுல அந்த ஆளை பிடிச்சிப்பா ராஜ்யசபா நீ எல்லாத்தையும் பொத்தின்னு உட்காந்துருக்கீங்களே, அவருக்கு தான் பவரே இல்லாதவர் தானே. பவரே இல்லாத பிரவீன் சக்கரவர்த்தி எப்படி இப்ப ராஜ்யசபா எம்பி ஆனார்? அதற்கு செல்வ பிறந்துகிட்டே வேணா இப்ப கேள்வி கேட்கணும். ஏங்க அன்னைக்கு அவர் வந்து ஆர்எஸ்எஸ் கைவிலிங்க, ஒரு ஆர்எஸ்எஸ் இப்ப பாருங்க பல கூத்து நடந்துகிட்டு இருக்கு. ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை சீமானும் தாவேக்காவும் அந்த பெற்றெடுத்த பிள்ளையின் உதவியாக ஒரு ஆர்எஸ்எஸ் சார்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி தான் டேட்டா எடுத்து கொடுக்கிறவர் யார்? ராகுல் காந்திக்கு. அந்த டேட்டா வச்சுதான் ஓட்சோரி அதுக்கு இதெல்லாம் அவர் பேசின்னு இருக்கிறார். அவர் வந்து ஆர்எஸ்எஸ் கைகுலியா. அப்ப ஆர்எஸ்எஸ் கைகூலிக்கே வந்து காங்கிரஸ்ல வந்து அடிச்சு பிடிச்சு ஒரு எம்பி ஆக்குறது, அதுவும் தமிழ்நாட்டில இருந்து சமூக நீதி மண்ல இருந்து, இங்க ஆர்எஸ்எஸ் பாஜக காலூன்ற முடியாதுன்னு சொல்லக்கூடிய பூமியில இருந்து ஒரு ஆர்எஸ்எஸ் பின்புலம் இருந்ததாக இவர்கள் சொன்ன பிரவீன் சக்கரவர்த்தி எப்படி ராஜ்யசபா ஆகிறாரு? அதை எப்படி பார்த்துக்கிட்டு இவங்க இருக்காங்க. இந்த செல்வ பெருந்தகை சோதிமணி எல்லாம் தினம் பொங்கி நீங்க ஆச்சு உங்க கட்சி ஆச்சுன்னு தினம் ரிசைன் பண்ணிட்டு போகணும்ல. இல்ல கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், பேப்பர்லாம் கொடுத்துருப்பாங்க. ரோசமா இருக்கிறவங்க, அவ்வளவு ரோசமானவங்க அவங்க. இப்ப என்னன்னா எந்த அளவுக்கு இருக்குன்னா, இந்த கூட்டணி பேச்சு இப்படி ஒரு கூட்டணிக்கு பேரு அவரே நாமகரணம் சுட்டு விட்டார். ஏன்னா அவர் தானே எம்பி ஆக போறாரு, அதனால அவரே வந்து என்ன பண்ணிட்டாரு, நானே பேரை போடுறேன்டா அப்படின்னு சொல்லி வச்சுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணி அப்படின்னு முந்தானத்து தான் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க 8ஆம் தேதி இதுல நடக்குதுங்க டெல்லியில, இண்டி கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு திமுக கூப்பிட்டாங்க. ஏண்டா என்னையும் கூப்பிடுற, தாவேக்காவும் கூப்பிடுற, நீ 1ஆம் நம்பர் துரோகி, நீ என்ன விட்டுட்டு போனவன், உனக்கு எதுக்கு நாங்க வரணும்னு அவங்க அப்பா சொல்லியிருக்காங்க. அது வேற பக்கம். இப்ப இங்க நீங்க சொன்ன மாதிரி சிபிஐ சிபிஎம் நாங்க ஏற்கனவே வேற கூட்டணியில இருக்கிறோம். அதாவது வெளியில இருந்து தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, ஆனா கூட்டணி வந்து திமுகவோட கூட்டணியில இருக்காங்க. இந்த உறவெல்லாம் என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. இப்ப ராஜா இதெல்லாம் மனசுல வச்சுட்டு சொன்னாரா என்னன்னு புரியல. இல்ல உறவுக்கெல்லாம் பெயர் கொடுக்கக்கூடிய கழகம் திமுக கழகம் தான், அவங்கதான் இதுக்கு பேரும் கொடுக்கணும். பேர் கொடுத்துட்டாரு அவரு, விசிகா கொடுத்தாரு, அதனால அவங்க கோச்சுக்கிட்டாங்க. என்ன எங்களை இப்படி எல்லாம் அசிங்கமா பேசாதீங்க, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அதாவது இல்ல நேரலுக்காக என்னங்கறத சொல்லிடுங்க, அது மாலைக்கு ஒருவன் புணர்ச்சிக்கு ஒருவன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு.
வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு குஷ்பு அவர்கள் ஏதோ அப்பொழுது ஏதோ ஒரு அறிக்கை கொடுத்ததுக்கு அப்படியே பொங்குன்னு போனானு விசிக்காலேருந்து எல்லாரும் பொங்குன்னு போனாங்க. இப்போ ஒன்னையே அசிங்கமா பேசியிருக்காங்க கூட்டணி மாறுது என்ன வருத்தம் அளிக்கிறது, அப்படி பேசி இருக்க கூடாது. ஆனால் அதை கண்டித்து விட்டார் என்னத்தை கண்டிச்சாரு, என்ன அப்படி பேசாதீங்க, அவங்க இங்க கூட்டணி இருந்த பேளவுதான், என்னதான் இருந்தாலும் நம்ம பேளவுதான், இப்ப அங்க போயிருக்கானுவான் அப்படிங்கிறது. தலைவரை நீங்க அப்படி சொல்றீங்க, நாங்க இப்படி சொல்றோம் அப்படிங்கிறாரு ராஜா. இப்ப ராஜாவை கண்டிச்சு நீ ரிசைன் பண்ணுப்பா அப்படின்னு. இப்ப ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு ஆதவ அர்ஜுனா கேட்ட உடனே அவரை கட்சியில இருந்து நீக்க வச்சாங்களா? இதே ஆராஜா தானே நீக்க வச்சாரு. பேசி அவன் அந்த இடத்துல இருக்கவே கூடாது. கண்டன அறிக்கை ஃபர்ஸ்ட் கொடுத்தது யாரு? வன்னியரசும் குதின்னு குதிச்சாரு. அந்த வன்னியரசு தானே கைப்பிடிச்சு கொண்டு வந்து இருக்கையில உட்கார வச்சிருக்காரு சேர்த்தாருல. இப்ப அதே மாதிரி எங்களை டேஷ்னு சொல்லிட்டாருங்க, அவரை நீங்க கட்சியில இருந்து தூங்க, நீ ஏன் அழுத்தம் கொடுக்கல? இதுதான் புரியாத இது இருக்கு. அதுக்கப்புறம் அந்த அப்துல்லான்னு ஒரு எம்பி, அவர் காலாவதியான எம்பி, ராஜ்யசபா எம்பி, அவர் சொல்லியிருக்காரு காதர் மைதீன் பத்தி எல்லாம் பேசியிருக்காரு. அந்த வயசான கல்டு இப்படி எல்லாம் பேசுது, அதுக்கு நாங்க தெரியாம தகைசால் தமிழர்னு விருதை கொடுத்துட்டோம். அப்போ மந்திரி சபையை கொடுத்த உடனே அந்த ஆள் நாக்க தொங்க போட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு அந்த ஆள் என்ன நம்மெல்லாம் திட்டுறாரு. ஸோ கூட்டணி இந்த வகையில இருக்கும் பொழுது எனக்கு ஒண்ணுமே புரியாத புதிராக இருக்குது. இந்த கம்யூனிஸ்டுகள் மட்டும் ஏன் திடீர்னு ஒரு பத்தினி வேஷம் போட்டுக்கிட்டு குதிக்கிறாங்க, ஏதோ விட்டா மாதிரி எரிச்சிடுறது மாதிரி பேசுறாங்கன்னு தெரியல. ஏன்னா கேரளால நீங்க தான் காங்கிரஸ் கழிவு முன்னே காங்கிரஸ் அங்க RSSன்ட்டாங்க. எலெக்ஷனுக்கு முன்னால காங்கிரஸ் பினராயி விஜயன் RSS கைக்குலினாங்க. ஒரே காமெடி தான் போங்க. இப்ப இவங்கெல்லாம் சேர்ந்துதான் கூட்டணி. இப்ப இவங்க திமுக கூட்டணியில் இருக்காங்களா, இந்தி கூட்டணியில் கம்யூனிஸ்ட் இருக்காங்களான்னு தெரியல. பேர் வச்சதே எங்களால ஏத்துக்க முடியாது. எங்களுக்கு எப்பவுமே சோறு வைக்கிறது திமுக தான், அறிவாலயம் தான். 25 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. இப்ப நீ அது மாதிரிலாம் ஒண்ணுமே பண்ணாம திடீர்னு பேர் மட்டும் வைக்கிறீங்க எப்படி அப்படின்னு சண்முகமும் முன்னாள் மாநில செயலாளர் CPI முத்தரசனும் கேள்வி கேட்கிறாங்க. உங்களுக்கு இந்த தகவல் ஏதாவது வந்துச்சாங்க அப்படின்னு திருமாவளவன்ட்ட கேட்டா அவர் என்ன சொல்றாரு, நான் இப்பதான் கார்ல இருந்தேன், திடீர்னு போன் பண்ணி பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னாரு, நான் இது மாதிரி நாமினேஷனுக்கு தாக்கல் பண்ண போறேன், வரீங்களா அப்படின்னு கேட்டாரு. இல்ல நான் ரொம்ப பிஸி, நான் ஏற்கனவே பயணத்திட்டம் முடிவாயிடுச்சு, நான் விழுப்புரம் போறேன், அதனால SS பாலாஜி அவர் வேஸ்டா தான் வெட்டியா தான் இருக்காரு எங்க ஆபீஸ்ல, அவரை வேணா அனுப்புறேன்னு அப்படின்னு. தெரியுங்களா SS பாலாஜி யாருன்னு? உன்ன உளுந்து புறாண்டோம்ல ஒரு அம்மா யூடியூப் மீடியால டாக்டர் ஆக்ட்ரஸ் சர்மிளா, அவர் புருஷன் தான் அவர். SS பாலாஜி அவர் வருவாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ இதுக்கு பேரு ஒரு கூட்டணியா? ஒவ்வொருத்தான் ஒவ்வொன்னு சொல்றான். இதுக்கு பேரு மட்டும் வச்சுட்டா இது எப்படி ஒரு கூட்டணி ஆகுன்னு தெரியல. இந்த மோடியோ இல்ல அமித்ஷாவோ மற்றவங்க எல்லாம் கேள்வி கேட்டா நம்ம ஆளுங்க எப்படி பதில் சொல்லுவாங்களோன்னு தெரியல அப்படின்ட்டு இந்த வம்புக்கே நம்ம போக வேண்டாம் அப்படின்னு தாவேக்கா நைசா காங்கிரஸ் தள்ளி விட்டுருச்சுன்னு அப்படி ஒரு பேச்சு. அதே ஒரு குரூப் என்ன சொல்றாங்க, தேவையில்லாத சங்கடமான கேள்விகளை எல்லாம் பாராளுமன்றத்தில் கேட்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துரும். இவங்க கேட்டுட்டாங்கன்னா உடனே அமித்ஷா கோவப்பட்டு ஏதாவது செஞ்சிருவாரு, அதுக்கு பயந்துட்டு தான் தாவேக்கா தன்னுடைய ராஜ்யசபா சீட்டை கூட வராம காங்கிரஸ் கிட்ட தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு குரூப் பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப சுவாரஸ்யமாக தமிழக அரசியல் போயிட்டு இருக்கு. காங்கிரஸுக்கு ஒரு நல்ல வேட்டை தான் பாருங்க, 5 சீட்டு தான் வாங்கியிருக்கு, அதுல 2 மினிஸ்டர், ஒரு ராஜ்யசபா, எல்லாம் ஜாக்பாட்டு தான் கொடுத்து வச்சவங்க. காங்கிரஸ் ரொம்ப சுருடா இருந்திருக்காங்க. நாம இப்படி ஏமாந்து போறோம் அப்படின்னு தெரியாம ஆல் பினிஷ்டுன்னு சொன்னாரு, கடைசியில அவரை தான் வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்னு தெரியுது. IUML இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் காதர் மொய்தீன் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்திச்சு கோரிக்கைகளை முன் வச்சிருக்காரு. அது முழுக்க அவருடைய சமுதாயம் மதம் சார்ந்த மக்களுக்கான கோரிக்கையா இருக்கு. இந்த மாதிரி பள்ளிவாசல்களுக்கு புனரமைப்புக்கான அனுமதியை விரைந்து வழங்கிடணும் அப்படின்னு இருக்காரு. அப்புறம் கபஸ்தான் நகராட்சி மாநகராட்சியான்ல கபஸ்தானுக்கு இடம் கொடுக்கணும் நீங்க உடனே. ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த 3.5% இடஒதுக்கீடு 5% நீங்க அதிகரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்னு IMMKங்கக்கூடிய அந்த அமைப்புல இருந்து இருக்கக்கூடிய தலைவர் ஹைதர் அலி என்ன சொல்லியிருக்காருன்னா, பள்ளி கல்லூரிகளில் படிக்கக்கூடிய இஸ்லாமிய மாணவிகள் வெள்ளிக்கிழமை அன்று சிறப்பு தொழுகை செய்வதற்கான அனுமதியை வழங்கிடணும். முழுக்க பார்த்தா இது எப்படி இருக்கு இந்த கோரிக்கைகள்லாம் அப்படிங்கறத பார்த்தாலே
நேயர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில இருக்கு. இந்த செய்தி இன்னும் இது எப்படி இருக்க போகுது, இன்னும் வரும் காலங்கள்ல இன்னும் வேறு மாதிரியான என்னென்ன கோரிக்கைகளை வைப்பாங்க, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு பலவீனமான ஒரு அரசாக, அதுவும் மற்ற கட்சிகளுடைய தயவினால் ஒரு அரசு செயல்பட்டால் என்ன பிரச்சனை வருமோ அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை. அதை எப்படி நம்ம சாமர்த்தியமாக அதை பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கிறதுல முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் ரொம்ப விவரமாக இருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம். இப்போ சமீப காலமாகவே பல சர்ச்சுகள் இந்த தேர்தல் காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டதெல்லாம் உடனே கடகடன்னு திரும்ப வேலையை தொடங்கி அதை அங்கங்கே இந்து முன்னணியர் பெரிய போராட்டம் நடத்தி, சட்ட போராட்டம் நடத்தி தடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறதெல்லாம் பார்க்குறோம். ஏற்கனவே எலெக்ஷனுக்கு முன்னால் என்ஓசி தேவையில்லைன்னு திமுக சொல்லியிருந்தேன். அது குறித்து கோர்ட்டில் இந்து முன்னணி போய் அதை தடுத்து வச்சிருக்காங்க. இருந்தாலும் அதை நலிஃபை பண்ணி நீங்கள் ஃபர்தர் அதை ப்ரொசீடிங் பண்ணி எங்களுக்கு அதை ஃபேவர் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறது மாதிரியான ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. இதையெல்லாம் தாண்டி நீங்கள் சொன்னீங்க இடஒதுக்கீடு, இதெல்லாம் எல்லாரும் சொல்றேன் அப்படின்னு தானே சொல்லிட்டு இருந்தாங்க. திமுகவும் அந்த ஒரு வாக்குறுதியாக கொடுத்தது இவங்கெல்லாம். இப்போ இதுதானே வாய்ப்பு அப்படிங்கிறது. இப்போ திமுகவில் இருந்த முஸ்லீம் நாசர் அப்படிங்கிற ஒரு ஆளுக்கு அவங்க மினிஸ்டர் கொடுத்தாங்க. ஆனா இப்ப ஒரு அடிப்படைவாதியே அமைச்சராக இருக்கும் பொழுது இதை செயல்படுத்துவதுங்கிறது ரொம்ப ஈஸி அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம தொடர்ச்சியாக STTVலே பார்த்துட்டு இருக்கோம். எப்படி இஸ்லாமிக் பேங்க் கொண்டு வரதுக்கு எப்படி உடனே பாருங்க, எல்லாம் எவ்வளவு வேகத்துல ஒரு மாசத்துக்குள்ளார எல்லாம் கடகடன்னு நடக்குது அப்படிங்கிறத பாக்குறோம். இப்போ காதர் மொய்தீன் பல டிமாண்ட் வச்சிருக்காரு. குறிப்பாக வக்ஃப் போர்டு அதை இப்படி இது பண்ணோம். இப்ப சுப்ரீம் கோர்ட்ல இந்த உமீது போர்ட்டல்ல நாங்க எல்லா வக்ஃப் ப்ராப்பர்ட்டி இது பண்றோம், பல இடங்களுக்கு பட்டா இல்லாத பண்ண முடியல, இதனால எது வக்ஃப் போர்டுன்னு எங்களால இது பண்ண முடியல, அதெல்லாம் நீங்க சீக்கிரம் பண்ணி கொடுங்க அப்படின்னு நீங்க ஒரு திறமையாக வாதாடி எங்களுக்கு உரிமையை பெற்றுக் கொடுங்க, நாங்க பாக்குறதெல்லாம் வக்ஃப் பண்ணலாம்னு சொல்றோம், அதெல்லாம் எங்கள்கிட்ட இருந்து ஆக்கிரமிப்புன்னு சொல்லி எங்கள்கிட்ட அதை வாங்கி கொடுத்துருங்க அப்படின்லாம் சொல்லலாம். அதாவது அதே போல நீங்க ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகத்துடைய ஐதர் அலி என்ன சொல்றாரு, பெண்கள் முஸ்லீம் படிக்கிறவங்களும் அந்த தொழுகை நேரத்துக்குன்னு நீங்க வெள்ளிக்கிழமை எல்லாம் அவங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு. அதாவது என்னன்னா மறைமுகமாக ஷரியா கொண்டு வாங்க. பாருங்க, IUML அங்க வந்த உடனே கேரளால அவங்களும் இதே விஷயத்தை தான் சொல்றாங்க. ஃபிஷரிஸ் வேணும், அவங்க கேட்கிற மினிஸ்ட்ரிலாம் ரொம்ப விவகாரமா நேஷனல் செக்யூரிட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு அங்க கேட்கிறாங்க. எங்க IUML தான் கூட்டணி கட்சி தான் காங்கிரஸுடைய தலைவர் யார் முதல்வர் ஆகணும் அப்படிங்கறத அவங்க டிசைட் பண்றாங்க. கேரளத்துல பெரிய லெவலில் போராட்டம் பண்ணணும். இப்ப இங்க அவங்களுக்கு 2 சீட்டு அதுல ஒருத்தருக்கு மினிஸ்டர் கொடுத்த உடனே அவங்க என்னென்ன டிமாண்ட்லாம் வைக்கிறாங்க. இதெல்லாம் டிமாண்ட் இந்த வக்ஃப் போர்டுல அவங்க பண்ற அலிச்சாட்டியும் இதை பண்றது, ஜபர்தஸ்தான் பாக்குற இடத்தெல்லாம் அவங்க கேட்கறது, அது அந்த இதெல்லாம் திமுக ஆட்சியிலையும் நடந்தது. அஜு அது கட்டடம் இங்க ஒரு கட்டடம் இருக்கும் பொழுதே இன்னொரு கட்டடத்துக்கு ஏற்பாடு இந்த பல்லாவரம் பக்கத்துல பண்ணது அந்த விஷயமா இருக்கட்டும், ஏர்போர்ட் பக்கத்துல பண்ணாங்களே அந்த இது. இப்ப அதை விட என்ன சொல்றாங்கன்னா, இந்த வக்ஃப் நில தீர்ப்பாயம் ரொம்ப லேட் ஆகுது, அதனால மதுரையில ஒண்ணு கோயம்புத்தூர்ல ஒண்ணு ஏற்கனவே கமிட் பண்ணது. யாரு கமிட் பண்ணது? திமுக. நீ அதை இம்ப்ளிமெண்ட் பண்றா அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு அந்த ப்ரெஷர் கொடுக்கும். அதை விட என்ன சொல்றாங்கன்னா, 2 வருஷமா பரோல்ல இருந்தாங்க, லீவ்ல ஜாலியா குடும்பத்தோட கும்மாளம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. யாருப்பா? சிறைவாசிகள்லாம் என்ன தப்பு பண்ணிட்டுப்பா உள்ள இருந்தாங்க? சிறைவாசி தான் நாங்க சொல்லுவோம். அவங்க கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு பண்ணி அவர் 58 பேர் சாவறதுக்கும் 250க்கும் மேற்பட்டவர்கள் பெரிய அளவில் காயமடைவதற்கும் காரணமானவர்களாக இருந்தா கூட அவங்கள அப்படியெல்லாம் நாங்க பயங்கரவாதிகள் சொல்ல மாட்டோம். சிறைவாசிகள், இஸ்லாமிய சிறைவாசிகள், அவங்க பரோல்ல குடும்பம் நடத்திட்டு இருந்திருக்காங்க. இப்ப அந்த குடும்பத்திலிருந்து அவர்களை பிரிக்கிறது மாதிரி ஒரு அதிர்ச்சியான செயல் நடந்து போச்சான். என்னன்னா, திரும்ப அவங்கள ஜெயில வைக்கணும் அப்படின்னு ஒண்ணு குடும்பத்திலாம் தாங்க முடியலையா. 2 வருஷம் நம்ம கூட இப்ப ஜாலியா இருந்துட்டு இப்ப திரும்ப அவங்க ஜெயிலுக்கு போனா அவங்களால எப்படி இருக்க முடியும்? அப்பெல்லாம் இந்த செத்து போன 58 பேரு அவங்க குடும்பம் இப்ப எப்படி இருக்கும்? 250 பேருக்கு மேல காயம்பட்டிருக்கானே அவங்க குடும்பம், நடைபணமா பல பேர் இருக்கானே அவங்க குடும்பம். அது பிரச்சனை இல்லைங்க. இந்த சிறைவாசிகள் யாரு? இவெல்லாம் பெரிய சுதந்திரத்துக்கு போராடி இருக்காங்கல்ல, இந்த சிறைவாசிகள், இவர்களை நீங்க பர்மனண்டா ரிலீஸ் பண்றதுக்கான, முன் விடுதலை செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்க அப்படின்னு நம்ம இதை தான் தலப்பாடா STTVல அப்ளைன்னு சொல்லியிருந்தோம். நீங்க பொதுவான இவங்க கேண்டிடேட்டு, இவங்களும் ஒரு ஜனநாயகத்துல எல்லாருக்கும் போட்டியிடுறதுக்கான ஒரு ரெப்ரசன்டேஷன், போட்டியிடுறதுக்கான ஒரு இது இருக்கு. அவங்கள நம்ம கட்சி சின்னமா, அதாவது
திமுக சார்பாக நின்னாங்கன்னா அவங்களுக்கு ஓட்டு போறது. தமிழ்மணன் சார் இப்ப திமுக சார்பாக என்ன போட்டிட்டாங்க, ஐயோ திமுக சார்பாக போட்டிட்டேனே, நான் இப்பொழுது ஷிஃப்ட் பண்ண முடியலன்னு தானே ஜவாஹிருல்லா வைகோலாம் வந்தாங்க. நான் சொல்றது இந்த இஸ்லாமிய வேட்பாளர்கள் இப்போ வந்த பிறகு அவங்களுடைய பெரும்பாலான கோரிக்கை எல்லாமே அவங்களுடைய மதம் சார்ந்து மட்டுமே இருக்கிறது அப்படிங்கிறத இவங்க கூட்டணி திமுகல இருக்கிறவனுக்கு முதல்ல உரைக்குதா அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி. மிக ஆபத்தான கட்டத்தில் தமிழகம் இருக்கிறது. இந்துக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி சொல்லுது. ஜூன் 8ஆம் தேதி தில்லியில இண்டி கூட்டணி தலைமையில அந்த கூட்டணி கட்சிகள் கூட்டணி நடைபெற இருக்கிறது. அதற்கு திமுகவுக்கு அழைப்பு விடப்பட்டிருக்கிறது. திமுக நாங்கெல்லாம் கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு ஸ்ட்ரைட்டாவே சொல்லிடுச்சு. பட் மக்களுக்காக நாங்க ஆதரிப்போம், பாராளுமன்றத்துல ஏதாவது தீர்மானம் நீங்க கொண்டு வரீங்கன்னா மக்கள் ஜனநாயக விரோதத்துக்கு எதிராக இருக்கு அப்படின்னா நாங்க திமுக அதாவது காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளுக்கு எங்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டை நாங்க மாத்திக்கல அப்படின்னு சொல்லியிருக்கு. எப்படி பாக்குறீங்க இந்த செய்தி? நேற்று நடந்த கூட்டத்துல கூட காங்கிரஸ் பண்ணது மிகப்பெரிய துரோகம், துரோகி கட்சி காங்கிரஸ் அப்படின்னு உதயநிதி திரும்ப ஒரு தடவை சொல்லியிருக்காரு. ஷிஃப்ட் ஆன உடனே கனிமொழி கொடுத்த லெட்ரு சபாநாயகருக்கு எங்களுக்கு முதல்ல சேர தனியா போடுங்க, அவனோடலாம் சேர்ந்து புழங்க முடியாது, மாத்தி போடுங்க அப்படின்ட்டாங்க. இப்பொழுது வரை அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு நன்றி தெரிவிக்க கூட வரல. அந்த கோரிக்கை சரியானது. அதாவது திமுகவோடு போட்டிட்டு சண்டை போட்டு 29 சீட்டு வாங்கிட்டு கடைசியில ஒரு நன்றி தெரிவிக்க கூட நீ வரலன்னா என்ன, அவங்க போட்ட ஓட்டுலையும் தானே வந்திருக்காங்க. ஜெயிச்சதுன்னா திமுக போட்ட ஓட்டுல தானே. இவங்களுக்கு எங்க ஓட்டு இருக்குது? கன்னியாகுமரியை தவிர வேற எங்கேயுமே ஓட்டு இல்லையா? அப்படி இருக்கும்போது திமுக ஓட்டுல வெற்றி பெற்ற காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் நன்றி கூட தெரிவிக்கலையே அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதனாலதான் ஒரு துரோக கட்சி காங்கிரஸ் அப்படின்னு. இப்ப அதனுடைய வெளிப்பாடு என்னன்னா, இன்னைக்கு காயிதே மில்லத் அந்த நினைவு மண்டபத்துல போக்கும் பொழுது செல்வ பெருந்தை வரும் பொழுது துரோகி 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 காங்கிரஸ் அப்படின்னு திமுகவினர் கோஷம் போட்டிருக்காங்க. அவங்க காங்கிரஸை போட்டாங்களா இல்ல செல்வ பெருந்தகை ஆகச்சிறந்த அடிமையாக இருந்தாரு திமுகவுக்கு. செல்வ பெருந்தகையே அவங்க அடிமை துரோகி அப்படின்னு சொல்றாங்கன்னா மற்றவங்களை என்ன சொல்லுவாங்க, வந்திருந்தா என்ன நடந்திருக்குங்கிறது நமக்கு தெரியல. அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆகவே நீங்க சொன்னது மாதிரி அந்த இண்டி கூட்டணி கூட்டத்துல வரமாட்டோன்னு. இதற்கு முன்னால என்ன சொன்னாங்கன்னா, இண்டி கூட்டணியுடைய ஒரு பெருஞ்சுவராக இருக்கிறதே ஸ்டாலின் தான், இந்தியா முழுக்க அவர் செய்யக்கூடிய அந்த வழிகாட்டுதல்ல வச்சுதான் நம்ம எல்லாமே அதன்படி நம்ம செயல்படணும் அப்படின்னு கேரளால உருட்டினதா இருக்கட்டும். அதுவும் அந்த கார்கே சித்தாராமையெல்லாம் உருட்டினாங்க. இது ஸ்டாலின் கொண்டு வரக்கூடிய அது இந்த சட்டத்தை படிக்கிறதுக்கெல்லாம் வேற இவங்க இங்கேருந்து ஆளெல்லாம் அனுப்பிச்சாங்க. ஆளுநருக்கு எதிராக இவங்க இது பண்ணாங்க இல்லையா, அதாவது யூனிவர்சிட்டிஸ்ல வைஸ் சான்சலர் இல்லாம இருக்கா, அதற்காக இவங்க வடிவமைத்த அந்த இதெல்லாம் வச்சு அதை நம்மளும் கத்துக்கணும். கர்நாடகால நம்மளும் இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அதுக்கு நம்ம எங்கடா பாடம் படிக்கலாம் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு போங்க. ஸ்டாலின்ங்கிற ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் மோடி மோடியுடைய அலை இந்த பக்கம் வராமலே சவுத் இந்தியாவை தடுக்கக்கூடிய பெருஞ்சுவராகவே ஸ்டாலின் இருக்காரு. நான் இது வரைக்கும் யாரையும் சகோதரன் நான் சொன்னதில்லை, நான் ஸ்டாலின் தான் மை பிரதர், மை டியர் பிரதர் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு. மை டியர் பிரதர் தான் அப்படி திருப்பி ஒரு ஆப்பை வச்சுட்டு போயிட்டாரு அப்படிங்கிறது இப்போதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அதே போலதான் அதை இப்போ நான் ஏற்கனவே போன செய்தியில் சொன்னது அப்துல்லா, அப்படி மை டியர் பிரதர்னு ஒருத்தர் போனவர் தான் எங்களுக்கு பெரிய ஆப்பை துரோகம் பண்ணிட்டு போனாரு. அதே போல இவருக்கு தகைசால் தமிழர்னு கொடுத்தோம், இப்போ அங்கே போயிட்டு எங்களை எப்படி துரோக வேலையை பார்க்குறாரு அப்படின்னு காதர் மீதின அப்துல்லா திட்டிருந்தார். அப்படி இந்த கூட்டணியில இருக்கிறவங்க எல்லாருமே இது இருக்கு. இப்போதைக்கு கம்யூனிஸ்டும் திமுகவும் தான் ஏதோ இதுல இருக்காங்க. பாராளுமன்ற விவாதங்களில் காங்கிரஸ் எடுக்கக்கூடிய அனைத்திற்கும் இவங்க ஆதரிக்க போறாங்களா, இல்ல அங்க பாஜகவுக்கும் ஆதரவாக இல்லாமல் அதே நேரத்தில் வெளிநடப்பு பண்றது, அப்ஸ்டெயின் பண்றது, ஓட்டெடுப்பு நடந்ததுன்னா இரு பக்கமும் வாக்களிக்காம அப்ஸ்டெயின் பண்றது, அது மாதிரியான வேலைகளை காங்கிரஸுக்கு ஒரு கிளியை ஏற்படுத்தக்கூடிய வகையில செய்வாங்களாங்கிறத பார்க்கணும். அதுவும் இந்த காக்ரோச் பார்ட்டி இதையெல்லாம் நம்பி இப்பொழுது அடுத்த வேலையில இறங்கி இருக்குது காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், ஆம் ஆத்மி. இந்த 3 பேரும் சேர்ந்து தான் இந்த காக்ரோச் பார்ட்டியை பேக்கிங் பண்றாங்க.
அதுக்கு ஆதரவாக ஏதாவது திமுக டெல்லியில ஏதாவது வேலை செய்ய போகுதா, இல்லை இவங்கள்ட்டேருந்து தனியாக நிற்கிற போகுதா, தேசியத்தின் பக்கம் நிற்பார்களான்னு தெரியாது. ஆனா பாஜகவுக்கு கொஞ்சம் ஆதரவான ஒரு சூழல்ல இருப்பாங்களா அப்படின்னு அதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் அவங்களுடைய முடிவு கரெக்டு தான். ஏன்னா ஒரு துரோகம் செய்த ஒரு காங்கிரஸ் கூட்டணியில இனிமே இருக்கணும். இது புதுசு இல்லை. ஏற்கனவே காங்கிரஸ் கூட்டணியோட இன்னும் தோற்கும் பொழுது கருணாநிதி சொன்னதுதான், கூடா நட்பு கேடாய் முடியும்னு. அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கூட்டணி வச்சாங்க. இப்பொழுது மீண்டும் அந்த கூடா நட்பு கேடாய் முடிந்திருக்கிறது. அதை ரொம்ப லேட்டா புரிஞ்சிருக்குது திமுக. அதோடைய வெளிப்பாடாகத்தான் அந்த கூட்டணிக்கு நாங்கள் போகலன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கு, அதாவது எனக்கு நான் அவளோடு எதிர்பார்ப்பது பாராளுமன்ற செஷன். அதுல காங்கிரஸ் திமுக 2 பேருக்குள்ளார எப்படி செயல்பட போறாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒரு நேரத்துல இவங்க பேசுறதுக்கு அவங்க ஊதுறதும், அவங்க ஆட, இவங்க பாட, இவங்க மியூசிக் அடிக்க ஒரே குதூகலமா இருந்தாங்க. இனிமே பாராளுமன்ற செஷன்ல திமுக எப்படி செயல்பட, கேன்டீன்ல சந்திச்சுப்பாங்க. அந்த பாராளுமன்ற மெயின் பிரமிசஸ்க்குள்ள வேற இடத்துல உட்காந்துருப்பாங்கன்னு சொல்றீங்க, அப்படித்தானே? பார்ப்போம் அவங்க என்ன வாசிக்கிறாங்க, இவங்க என்ன டான்ஸ் ஆடுறாங்க, எல்லாம் பாராளுமன்றத்துல பார்ப்போம். இவ்வளவு ஒரு துரோகம் செய்த காங்கிரஸை எப்படி திமுக டீல் பண்ண போகுது அப்படிங்கறதை பார்ப்பதற்கு ஆவலாக இருக்கிறோம். நிறைவு செய்தியாக, சில வாரங்களுக்கு முன்புதான் மும்பை நாசிக் இருக்கக்கூடிய டிசிஎஸ்ல ஒரு லவ் ஜிஹாத் நடந்திருக்கு. அதாவது மேல் அதிகாரிகள் போஸ்ட் கன்வர்ஷன் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது அது பெரிய பரபரப்பானது. அதன் பிறகு சமூக வலைதளங்கள்ல அங்கங்க பெரிய பெரிய நிறுவனங்கள்ல இப்படிதான் நடக்குது அப்படின்னு செய்தி வந்தது. ஆனா இப்போ புனேல விப்ரோல அந்த மாதிரி ஒண்ணு நடந்திருக்கு. அதனால அந்த பெண் பாதிக்கப்பட்டு ரிசைன் பண்ணிட்டே வந்துட்டாங்க அப்படிங்கிறது இப்போ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் போட்டு அதற்கான விசாரணை தொடங்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் இது போன்ற சம்பவங்கள் பூதாகரமாக வர ஆரம்பிச்சிருக்கு. செய்தி எப்படி பாக்குறீங்க? இந்த காலத்துல மதமாற்றம்லாம் யாருங்க பண்ணுவாங்க? அதுவும் ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ஆளை மதம் மாத்திர முடியுமா? இதெல்லாம் சங்கிகள் பண்ற வேலைங்க. இப்படியெல்லாம் நடக்குமாங்க? இந்த காலத்துல யாருங்க ஜாதியை பாக்குறா? இந்த காலத்துல யாருங்க மதத்தை பாக்குறா? அவங்களுடைய மதம் அவங்களுக்குங்க. இப்ப நேத்து கூட பாருங்க, டெல்லியில ஒரு பெரிய ஃபயர் நடந்திருக்குது. காப்பாத்தினது யாருங்க? அங்க இருக்கிறவங்கள பெட்டு ஒருத்தர் கொடுத்து ஒரு இஸ்லாமியர் தான். அது நல்ல இது ஒரு பக்கம் பாசிட்டிவான விஷயம். இதை எல்லா இடத்துக்குமே அப்படியே பெயிண்ட் அடிக்க கூடாது. இப்ப கண்ணுக்கு நேரம் இப்ப யாராப்ப நீங்க போறீங்க, எய்த்தாப்புல ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் மாதிரியான ஒரு சூழல், அந்த ஆக்சிடென்ட்ல பாதிக்கப்பட்டவர் வேற்று மதத்தை சார்ந்தவர், உங்களுக்கு அவர் தானே அப்படின்னு வண்டி எடுத்துட்டு போயிடுவீங்களா? எப்படிப்பட்ட மனுஷன்னு இருந்தான்னா உடனே அவங்கள ஹெல்ப் பண்ணும். அது மாதிரி இப்போ ஃபயர்னு நடந்திருக்கு. எல்லாம் ஜன்னல்ல இருந்து குதிச்சிருக்கான். விழுந்தானே, கீழே விழுந்தானே செத்து போடுவான், காயம்படும். பக்கத்துல சமயோஜிதமாக அவர் செயல்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது 100க்கு 100 உண்மை. உடனே அவர் இந்த பெட்டு மேட்ரஸ் இதெல்லாம் விற்கிறவர் கடைன்னு எடுத்து பெட்டை போட்டு இதுல வேணா குதிங்க அப்படின்னு செஞ்சிருக்காரு. பல பேரை காப்பாத்திருக்கிறாரு. மனிதாபிமானத்தோடு செய்த செயல். ஒவ்வொரு இந்தியனும் அவரை பாராட்டணும். இப்ப நீ எப்படின்னா, இந்த பகல்காம்ல ஒரு இந்த குதிரை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணா கடைசியில அவனும் செத்துட்டான். அந்த காப்பாற்றிய அந்த இஸ்லாமியரை எல்லாரும் கொண்டாடணும். இந்த இஸ்லாமியரை கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக நீ இந்துவான்னு பார்த்து ஒரு 5 பேர் சுட்டான் பாருங்க, அவன் அப்படி கிடையாதுங்க. இப்ப இவன் எப்படி இருந்திருக்கான், அவனும் அப்படித்தானே இருந்திருப்பான் அப்படின்னு பெயிண்ட் அடிக்காதங்கிறது தான் நம்முடைய இதை தனியாக பார், அதை தனியாக பார். இப்ப எதுக்குடா சம்பந்தம் இல்லாம பேசுற அப்படின்னா, ஏன்னா இதை நம்ம பேசுறப்பே கமெண்ட்ல போடுவோம், டே சங்கிகளே உங்களுக்கு தான் இந்த லவ் ஜிஹாத் டெல்லியில் நடந்ததை பாராடா அப்படின்னு சொல்லி அப்பாவும் பையனும் அப்படின்னு காப்பாத்திருக்க இந்த போட்டோ எல்லா பேப்பர்லயும் வந்திருக்குது. இதை எடுத்து நமக்கு வேணும்னே கமெண்டா போடுவோம். அவனுக்கெல்லாம் இப்பயே நம்ம சொல்லிடுவோமே, அதுக்காக தான். வேற ஏதாவது ட்ரை பண்றாங்க. இந்த லவ் ஜிஹாத் இந்த விஷயத்தை இது மோடஸ் ஒப்பரண்டி எப்படி நடக்குது, ஹெச்ஆர்ல உட்காந்துக்கிட்டு எப்படி இந்த வேலையெல்லாம் பாக்குறாங்க அப்படிங்கிறத நீங்க சொன்னது மாதிரி நாசிக் டிசிஎஸ்ல நடந்திருக்கு. இது புகாரே ஏற்காத நிலையில தான் ஸ்பெஷல் டீம் அதுல எஸ்பினோஜ் மாதிரி ஏதோ ஒரு சினிமால அந்த ஸ்பை மூவில பண்றது மாதிரி ஹவுஸ் கீப்பிங்கா ஆளை அனுப்பிச்சு உள்ள நடந்திருக்கிறத ஒரு பொண்ணுகிட்ட விசாரிச்சு அதை முதல்ல ரெக்கார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்கிறது. இப்ப இங்க ஏற்கனவே எக்ஸ் எம்ப்ளாயி
2025 வரைக்கும் அவங்க வேலை பார்த்துருக்காங்க. 2019 2025. இதே போல் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தது ஏற்கலை சரியான அந்த நடவடிக்கை இந்த இன்ஸ்டிடியூஷன் அந்த நிறுவனம் செய்யலை அப்படிங்கிறதுனால ஜன்ஜாக்கிரதி கிட்ட வந்து சொல்லி அதை இப்பொழுது பதிவு செய்து அந்த அமைப்போட இனிஷியேட்டிவ்ல இப்பொழுது பதிவு செய்திருக்கிற இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு நிறுவனத்திலையும் இது நடந்துகிட்டு இருக்கு. ஏதோ கார்பரேட் நிறுவனம் இதெல்லாம் அவங்க வந்து ஒர்க்கிங் கல்ச்சர் இதெல்லாம் அவங்க பார்க்கறதே இல்லைங்க. அவங்க மதங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. 14 மணி நேரம் வேலை பார்க்கறதா ஒரு டாஸ்க் கொடுத்தோன்னு இந்த டாஸ்க் மேனேஜர் ஒருத்தர் இருப்பாரு. இந்த வேலையை முடிச்சியா இல்லையா, டெலிவரி எப்போ, கிளைண்ட் கிட்ட எப்ப பேசுறோம், இது மாதிரி தாங்க பேசுவாங்க. இங்க வந்து மதத்தை பத்தி யாருங்க பேச போறான்னு எவனாவது உருட்டினான்னா அங்கதான் பெரிய லெவலில் நடந்திருக்கு. உனக்கு ஒர்க் அலாட்மெண்ட்ல இருந்து எல்லாமே இதை வைத்து மதத்தின் அடிப்படையில் தான் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து செக்ஷுவல் அபியூஸ் நடக்குது, எல்லாமே இருக்குங்கிறத அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு இருக்காங்க. இது இப்போ ஒரு சில கார்பரேட்டுகளில் மட்டும் இருக்குது. நம்ம தொடர்ந்து அதான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த HR அப்படிங்கிற அந்த போஸ்ட்ல நிறையா சிறுபான்மையினர் சமூகத்தினர் உட்கார்ந்துக்கிட்டு கரெக்டாக அவங்க வந்து அவங்க ரெக்ரூட்மெண்ட் ஒன்னே வந்து சர்ச்சிலேயே முடிச்சிடுறாங்க, ஒன்று மதர்சால முடிச்சிடுறாங்க. நாளைக்கு வா ரெஃபரன்ஸ்ல வா வேலை கொடுக்கறது ஒரு பக்கம். ஏற்கனவே இருக்கிற எம்ப்ளாய்க்கு எப்படி வேலையை அலோகேட் பண்றாங்க அப்படிங்கிறதும் மதம் சார்ந்து பல இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது. அதே போல சாஃப்ட்வேர் கம்பெனில ஆன்சைட் ஆஃப் ஷோர் அந்த இது கொடுக்கறதெல்லாம் கூட எப்படி வந்து ப்ரிஃபரன்ஸ் எப்படி ப்ரியாரிட்டி யாருக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கூட மதம் சார்ந்தே நடக்கிறது அப்படின்னு பல புகார்கள் வந்துட்டு இருக்கு. இதன் மீது வழக்கு பதிவு செய்து தீர விசாரிக்க வேண்டும். இது மாதிரி என்னென்ன இதோ இன்னைக்கு இந்த இடத்துல புனேல சொல்லியிருக்காங்க, புனேல மட்டும்தான் இது, வேற எங்கேயுமே நடக்கிறது இல்லைன்னு இருக்கக்கூடாது. எப்படி ஒரு நிறுவனத்துல பெண்களுக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தல் இருக்குன்னா விசாகா கமிட்டி மாதிரி ஏதோ ஒன்று அமைக்கணும் அப்படின்னு சொல்றாங்களா, அது மாதிரி மத மாற்றத்துக்கு இது மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குதா, அந்த HR இது இந்த இதுல இருக்கிறாரா, மதம் மாற்றத்தை நோக்கத்தோடு இந்த வேலையை கொடுக்கிறாரா, அழுத்தம் கொடுக்கிறாரா, ப்ரெஷர் அதே மாதிரி கொடுக்கிறாரா அப்படிங்கிறதெல்லாம் விசாரிப்பதற்கும் ஒரு கமிட்டியை போடணும் அப்படிங்கிறது தொழிலாளர் நலத்துறைக்கு நம்மளுடைய ஒரு சஜஷனாவே நம்ம சொல்றோம். இதே போன்ற விஷயங்களை எல்லா மட்டத்திலும் இது அரசு துறையிலையும் இதே மாதிரி இருக்கலாம், தனியார் துறையிலும் இருக்கலாம். இதை வந்து கூர்ந்து கவனிக்க வேண்டும். அதே போல பாதிக்கப்பட்டவர்கள் எப்படியாவது ஏதோ ஒரு ஒன்று இண்டிவிஜுவலா கொடுக்கறதுக்கு பயம் இருக்குது, நாளைக்கு நமக்கு வேலை போயிடும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏதாவது ஒரு அமைப்புட்டையாவது சொல்லி இதற்கான நீங்க வழிவகையை தேடணும். உங்களுக்கு வந்து அதுக்கு தீர்வு கிடைப்பதற்கான வேலையை சொன்ன, நாளைக்கு உங்களுக்கு நடந்தது இன்னொருத்தருக்கு நடக்கலாம். அதனால இதை வந்து அட்ரஸ் பண்ணாம போயிடக்கூடாது அப்படிங்கிறதும் நம்முடைய பார்வையாக இருக்கு. இன்றைய 5 செய்திகள் குறித்து சிந்தித்து கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம். வந்தே மாதரம்.